ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 20ஆம் தேதி வரும் வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி. ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு 8 மிளகு இருந்தால் போதும் உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் காணாமல் போக வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. அது என்ன பரிகாரம் பண்ணின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கல்லுப்பு மிளகு வைத்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல இருக்குது. நம்மளோட வருமானத்துக்கு தான் குடும்பத்தை நடத்தணும். ஆடம்பரமான அத்தியாவசியமாக செலவு செய்வதற்கான கடனை வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு தான். இருந்தாலும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய வழி தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் கால பைரவர் வழிபாடு செஞ்சோன்னா நம்ம கடன் பிரச்சனை எல்லாமே முற்றிலுமே காணாமல் போயிடும். பொதுவாக அந்த கால பைரவர் அப்படிங்கிறவர் காவல் தெய்வம். காவல் தெய்வம் அப்படிங்கிறவர் ஒரு திசைக்கு மட்டும் இல்லை, 8 திசை 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். அதனால தான் அவரை அஷ்ட பைரவன் கூட அழைக்கிறாங்க. சிவபெருமான் கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிவாலயத்தில் நம்ம கடைசியாக கால பைரவர் தான் வணங்குவோம். ஆனால் அந்த சிவாலயத்துக்கான காவல் தெய்வமே இந்த கால பைரவர் தான். சிவபெருமானோட ஒரு உருவமாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவரை அஷ்டமி திதிகளில் வணங்குறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் இந்த தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் காலபைரவர்கிட்ட உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, பொருளாதார பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழிபாடு செய்கிறீங்களோ, என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே நடந்துடும். பொதுவாக இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்தில் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை எத்தனை மணிக்கு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலையில் சரியாக 8:03 பிறகு தான் அஷ்டமி திதி பிறக்குது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 9:40 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கிறதால வியாழக்கிழமை பிப்ரவரி 20ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு மேலே தாராளமாக நீங்கள் பைரவருக்கான வழிபாட்டை செய்யலாம். சரி, அன்றைய தினம் ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது மதியம் 1:30 3 மணி வரைக்கும் தான் ராகு காலம். அந்த நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நடை திறந்திருக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த நேரத்தில் நீங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவ சன்னதிக்கு போயிட்டு வழிபாடு நடத்தலாம். நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நடை திறந்திருக்காது. அப்படிப்பட்டவங்க வேறு வழியில் 1:30 ராகு காலமாக இருந்தாலும் மாலை ஒரு 4 மணி 4:30 மணிக்கு மேலே கோவில் நடை திறந்ததுக்கு அப்புறமா போயிட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். 1:30 மணிலேருந்து 3 மணி அந்த ராகு கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைரவரோட வழிபாட்டில் அந்த பைரவர் சன்னதி இருக்குல்ல, அங்கே எக்கச்சக்கமான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடக்கும். அது எப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுங்க. பொதுவாக இந்த பைரவர் அப்படிங்கிறவர் ஒரு வாசனை பிரியர். வாசனை பொருட்கள் எல்லாமே பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அபிஷேகத்துக்கு தேவையான பன்னீர், சந்தனம், அரகஜா, புனுகு இது மாதிரி நாட்டு மருந்து கடையில் வைக்கக்கூடிய பொருட்களை அபிஷேகத்துக்காகவும் அலங்காரத்துக்காகவும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த நேரத்தில் என்ன கேட்குறீங்களோ அதை பைரவர் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். இதில் இன்னொரு கேள்வி வரும், பைரவருக்கு என்ன வகையான விளக்கு போடலாம்? ஒரு வேண்டுதலுக்கு ஒரு விளக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் போடுவாங்க. அதாவது 27 எண்ணிக்கையில் மிளகை ஒரு சிவப்பு நிற துணியில் முடிஞ்சு அதை விளக்கு போடுவாங்க. தேங்காய் தீபம் போடுவாங்க, பூசணிக்காய் தீபம் போடுவாங்க, கல்லுப்பு தீபம் போடலாம். இது ஒன்றொன்றுமே ஒரு வேண்டுதலுக்கான ஒரு தீபங்கள் தான். இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல், என்ன தீபம் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் போடலாம். பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிவப்பு நிற மலர்கள் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு பைரவர் சன்னதியில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு மிளகு இருக்குல்ல, இதை வைத்து நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்க போகுது அப்படின்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். பிரச்சனை பொதுவாக எங்கே ஆரம்பிக்கும்? ஒரு குடும்பத்தில் கடன் பிரச்சனை தான். கடன் சரியாக வரலனா சேமிப்பு இருக்காது. சேமிப்பு இல்லைனா அத்தியாவசிய பொருட்களுக்கு பஞ்சம் இருக்கும். அது மூலிமா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே இந்த கடன் பொருளாதார பிரச்சனை தான். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை உங்கள் வீட்டோட பூஜை அறை நீங்கள் செய்யணும். நிறைய பேர் வீடுகளில் பைரவர் ஃபோட்டோ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேர் ரொம்ப உக்கிர தெய்வமாக இருக்கிறதால அந்த பைரவர் ஃபோட்டோ சிலை வச்சு வழிபட மாட்டாங்க. பைரவர் ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க சின்னதாக ஒரே ஒரு விளக்கேற்றி, சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி அதை பைரவராக பாவிக்கலாம். ஃபோட்டோ சிலை இருக்குங்கிறவங்க அந்த சிலைக்கு முன்னாடி, ஃபோட்டோவுக்கு முன்னாடி தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம். சின்னதாக ஒரு கிண்ணமோ ஒரு தட்டோ இல்லை ஒரு அகல் விளக்கோ கூட எடுத்துக்கங்க. அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு நிரப்பிக்கணும். எடுத்த உடனே அந்த 8 மிளகை அந்த கல்லுப்பு மேலே வச்சிடக்கூடாது. அந்த 8 மிளகை எப்போ வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில் 8 மணிக்கெல்லாமே உங்களுக்கு அஷ்டமி திதி ஆரம்பிச்சிட்டதால மாலை நேரத்தில் பொதுவாக நிதானமாக உங்கள் வழிபாட்டெலாம் கோவிலெலாம் போயிட்டு வந்துடும் நீங்கள் செய்யலாம். 8 எண்ணிக்கையில் மிளகை எடுத்து ஒரு மிளகாய் எடுத்து நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வைக்கணும். ஆனால் வைக்கும்போது
ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய போற்றின்னு பைரவரோட மந்திரம் என்ன தெரியுதோ அதை ஒரு மந்திரமாக சொல்லி அந்த மிளகை தூக்கி அந்த கல்லுப்பு மேலே வைக்கணும். ஆனால் வைக்கும்போது ஒரு மிளகுக்கும் ஒரு வேண்டுதலை வைக்கணும். உதாரணத்துக்கு இப்போ முதல் மிளகு இருக்குல்ல, அந்த முதல் மிளகு தூக்கி நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வைக்கிறீங்கன்னா ஓம் காலபைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கடன் பிரச்சனை காணாமல் போகணும். அடுத்த பிரச்சனை சொல்லிட்டு ஓம் காலபைரவாய நமகன்னு சொல்லிட்டு என்னோட நகையெல்லாம் அடகு வைத்த நகையெல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 8 எண்ணிக்கையில் 8 கோரிக்கைகள் ஏதாவது இருக்கும்ல, அந்த 8 கோரிக்கைகளை ஒரு மிளகை வைக்கும் போதும் ஓம் காலபைரவாய நமகன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கையை முன்வைங்க. 8 அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பைரவருக்கு உரிய எண். 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் பைரவர். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பைரவருக்கு உரிய இந்த எண் 8 இல்லை. அந்த 8 எண்ணிக்கையில் மிளகை எடுத்து நீங்கள் ஒரு மிளகாக வைத்து நீங்கள் பைரவரை கூப்பிடும்போது அந்த ஒரு மிளகுலையும் வந்து பைரவர் அமர்ந்துருவார். அது மூலயமா நீங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவர் கேட்டு உள்வாங்கி பைரவரோட வழிபாட்டில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். கல்லுப்பு மிளகு இதை விட்டால் பைரவர் வழிபாட்டுக்கு ஒரு எளிமையான வழிபாடே கிடையாது. இதே கல்லுப்பு மிளகை இன்னொரு தெய்வத்துக்கும் பயன்படுத்துவாங்க. அவங்க யாருன்னா வாராகி அம்மன். பஞ்சமி தேதியில் பயன்படுத்துவீங்க. மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத விஷயங்களை நச்சுக்களை நம்ம உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் வந்து மிளகு. அப்பேற்பட்ட மருத்துவம் மட்டும் நிறைந்த பொருள் மிளகு கிடையாது, பல மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த மிளகு. சரி, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தயார் செய்து ஒரு மிளகாக அதை பூஜையில் வச்சுட்டீங்க. அடுத்ததாக என்ன செய்யணும்னா, பூஜையில் விளக்கெலாம் எரியட்டும், உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். அந்த 8 எண்ணிக்கையில் மிளகு எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளகை மட்டும் ஒரு பேப்பரில் எடுத்து மடித்து வச்சுடுங்க. கல்லுப்பை உங்கள் வீட்டில் ஜிங்கில் கரைச்சி விட்டுறலாம், இல்லை ஆறு ஏரி குளம்னு சொல்லி பக்கத்தில் நீர்நிலை இருந்ததுன்னா அதில் கரைச்சி விட்டுருங்க. 8 எண்ணிக்கையில் மிளகு இருக்கும். 8 எண்ணிக்கையில் 8 கோரிக்கைக்காக அந்த மிளகை வந்து நீங்கள் பைரவருக்காக சமர்ப்பிச்சிருப்பீங்கள்ல, பேப்பரில் மடித்து பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ பின்னாடி வச்சுருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வேண்டுதலாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 8 எண்ணிக்கையில் 8 கோரிக்கைகள் நீங்கள் பைரவர்கிட்ட முன் வச்சுருக்கீங்க. கடன் பிரச்சனை, அடகு பிரச்சனை, அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் போது அந்த ஒரு மிளகாய் எடுத்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் 6 ஏரி குளத்தில் கொண்டு போயிட்டு அந்த ஒரு மிளகாய் சமர்ப்பிச்சுட்டு வந்துடணும். ஒருவேளை ஒரே நேரத்தில் ஒரு 3-4 பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதுன்னா ஒரு 3 மிளகு 4 மிளகாய் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விட்டுட்டு வந்துருங்க. இது மாதிரி செய்கிறதால கூடிய சீக்கிரம் மீதி இருக்கக்கூடிய மிளகும் உங்கள் கையிலேருந்து தானாகவே போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போகும். பிரச்சனைகள் காணாமல் போனாலே குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு, அதுவும் மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம். இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி, மாசி மகம், மாசி பௌர்ணமி, மாசி அமாவாசைன்னு சொல்லி எல்லா நாட்களுமே சிறப்பு தான். அதில் இந்த மாசி தேய்பிரை அஷ்டமியை தவற விட்டுறாதீங்க. கூடுமான அளவுக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு உங்கள் கையால் நாய்களுக்கு உணவளிங்க. ஏன்னா நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம். தொடர்ந்து நாய்களுக்கு உணவளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்க மாட்டாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.